போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு. சரிண்ணே. ஒரு பாக்கெட். அப்புறம் என்னாச்சு? நான் அடிபட்ட அந்த நிமிஷம் வரைக்கும் என் உயிரோட மதிப்பு எனக்கே தெரியல. அடிதடி தகராறு பெரிய வீரன் நினைப்பா பாரு. பெத்தவங்களை தவிர வேற யாரும் வந்து நின்றுட்டு இருக்கா? சார் டாக்டர் டாக்டர் சத்யா பொண்ணாங்களே பொழைச்சுக்கிறான்ல. அடிச்சி போயா. அவனுக்கு என்ன கேடு? நல்லா தான் இருக்கான். வந்துட்டாங்க. சத்யா பொண்ணாங்களே பொழைச்சுக்கிறானா? சத்யா பொண்ணு இல்லையா பொழைச்சுக்கிறானா? எங்க ராசாவை ஒரு தடவை பார்த்தோம். அப்படியா? இருங்க ராசாக்களா கூட்டு வரேன் இருங்க. சத்யாவை காப்பாத்தின தெய்வம் ஐயா நீங்க. நீங்க நல்லா இருக்கலையா? ஆமா நீங்க நல்லா இருக்கணும். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. நல்ல ஆட்டு ராசா. எல்லாம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் என் கெரியர்ல நிறைய பேஷண்ட்டை பார்த்திருக்கேன். ஒரு சின்ன காயத்துக்காக ஒரு ஊரே கதறி அழுவுறதை இப்பதான் பாக்குறேன். ஐயோ மிஸ்டர் சத்யா சார், யூ ஆர் ரியலி கிரேட். உங்க மகிமை தெரியாம திட்டிட்டேன், சாரி. ஆமா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்களே, இவர் யாரு? ஐயோ சுதந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்ணாடியை போட்டுட்டாங்க பாருங்க சார். சத்தியமூர்த்திக்கு கடன் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் சங்கம். அடுத்த மாசம் 13ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஐரே, நான் அவ கழுத்துல தாலி கட்டுற நாளே நல்ல நாள். அதனால வர 5ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சதமானம் பவதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்து. அத்தை, நிச்சயதார்த்தம் சிம்பிளா நடந்துருச்சுன்னு கவலைப்படாத. கல்யாணத்தை பெருசா நடத்திடுவோம். டேய் வாடா உங்க வீட்டுக்கு. எதுக்கு? எதுக்கா? நீ பண்ற பிராடு பத்தலாட்டத்துக்குலாம் உனக்கு எது வேணாலும் நடக்கும். கிளம்பி வா, உங்க அப்பா பார்த்து பணம் கேட்கணும். இந்த கடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே என்னால ரொம்ப அவர் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. ப்ளீஸ் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. கிழிச்சா இதே பதில எத்தனை நாளைக்கு சொல்லுவேன்? இவங்கிட்ட என்னையா பேசி அவங்க அப்பா கிட்ட கேட்கறதுல கேட்ட நம்ம பணம் தண்ணி வந்துட்டு போறோம். வாங்க போய் கேட்போம். நான் சொல்றத மீறி வீட்டுக்கு போனீங்க, இங்கே தலையில மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்து போயிருவேன். மிரட்டுறியா? ஏடா மிரட்டுறியா? இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிட்ட போல. எங்க ஊத்திக்கிட்டு கொளுத்திக்க பார்க்கலாம். யோ சும்மாரியா, நாங்களும் பணம் கொடுத்துருக்கோம். யோ நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறதுனால தான் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். எனக்கு கோட்டை வரைக்கும் ஆள் இருக்கு. ஐயோ நிஜமாவே ஊத்துறானே. யோ வீரசிங்கம், நீ அவ்வளவு துணிச்சல்காரனா? நான் கொளுத்திக்கிட்டு சாவறத நீ வேடிக்கை பார்க்கணுமா? இப்ப பாரியா. ஹலோ, சவுத் இன்ஸ்பெக்டருங்களா? சார் சார், ஒரு கும்பல் வந்து என்னை கடத்தி கொண்டு வந்து இந்த கடத்தூரில் வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்த பாக்குறாங்க சார். என்னது யாராரா? நம்ம கோயின்சாமி மையன் அழகரு, முனியாண்டி மையன் சாமி, வீரசிங்கம் சார். வீரசிங்கம் அப்பா பேரு. ஒரு நிமிஷம் சார். யோ உங்க அப்பா பேர் என்னையா? யோ வெளில வாயா. பைய உள்ள பணத்தையும் வாங்கிட்டு கோத்து விடுத்து பாரு. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பனுக்கு பேரே வைக்கல. தள்ளு தள்ளிக்க. ஏன்டா போனை கட் பண்ண? பெரிய கருப்ப மகன் தொப்பலா என்ன கொளுத்திட்டான்னு சொல்லு. இப்ப நீயே உன்னை கொளுத்திக்கல, நானே உன்னை கொளுத்திடுவேன். யோ யோ வேணாயா. வேணாயா? சத்யா, டேய் என்னைக்கு இருந்தாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சத்யா என்னாச்சுடா? டேய் எத்தனை நாள் தானே ஏமாத்திட்டே இருப்ப? தினம் ஒரு டிராமா ஆடுறது உனக்கு பொறுப்பா போச்சு. வீட்டை விட்டு வெளியே வராமையா போயிடுவேன். நீ வெளியே வா, இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. அப்படியா? அப்படியா?
எங்க போற நிக்கிற மனுஷனா தெரியல போயா முந்திக்கிட்டே போனா எங்களுக்கு என்னைக்கு பணம் கிடைக்கும் ஆயா இங்க வர எல்லாரும் லைன்ல நில்லு நான் சொல்றத கேளு முந்திக்கிட்டு போனேன்னு வச்சுக்க தாரார் ஆயிப்போங்க வரிசையில் நில்லுங்கப்பா பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க ஊனுருக மதேசி உன்னை இதுதான் உன்னை வச்சுக்கிறேன் போதுமா இதே மாதிரி தானே இருக்கும் எங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க சார் என்னையா அவசரம் ஏன் இப்படி கொடுங்க சார் கொடுங்க இந்தா நீயே கணக்கு பார்த்து கொடு. சரிங்கப்பா வா எம்சி. ஐயா ஐயா ஐயோ மறுபடியும் முதல்ல வைக்க போயிடுச்சே ஏண்டா செல்ல குட்டி இன்னும் என்னடா யோசிக்கிற கொடுத்துடுறா இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளில் என்ன காரியம் பண்ணிருக்க? கஷ்டப்பட்டு கட்டின வீடு அடகு வச்சிருக்க. இப்ப அடகு வச்சா திருப்பி வாங்க முடியுமா? வீடாயா முக்கியம். வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக தூங்க முடியுதா? மனுஷனுக்கு உயிர் பயம் வரக்கூடாது. என் பிள்ளைக்கு அது வந்துருச்சு. மண்ணெண்ணெய் அவன் தள்ள ஊற்றிக்கிட்டு அவன் துவைச்ச தவிப்பு இப்போ நினச்சாலும் எனக்கு கொலை நடுங்குதியா. நானா பார்த்து கட்டின வீடு தான் இப்போ அடமானத்தில் வச்சு அமைக்கிறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும். போகட்டுமே, அவனுக்காக ஆனது தானே. அவனே இல்லைன்னா என் ஒரிஜினல் சொத்து என் புள்ள தான். ஏன் அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமே என் புள்ள யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான்ல, நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவான்ல, அது போதும் எனக்கு, அது போதும். உனக்குன்னு கட்டிருக்கிற இந்த வீட்டை பாத்தியா? இந்த வீட்டுல நீ ராணி மாதிரி வாழலாம். நான் கொஞ்சம் வெளியே போகணும். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நோட்ஸ் வாங்கணும். என்ன நோட்ஸ்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு வர சொல்லி படிச்சுக்க. நீ போகக்கூடாது. என்ன ஏன் இப்படி சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ற? ஒரேடியா கொன்னுடு, நிம்மதியா போய் சேர்ந்துடு. சந்தேகப்படுறேன் நான். என்னை எதிர்த்துக்கிட்டு உன்கிட்ட பழக இன்னொருத்த இனிமே பிறந்துதான் வரணும். அண்ணே அவன் வந்திருக்கானே. எவன்டா? அண்ணியோட செயலை பிடிங்க நம்ம கிட்டே அடமானம் வச்சான்ல, அவன் தானே வந்திருக்கான். தெரியாம தப்பான்ட்டான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட வாங்கின படம் அந்த வட்டியோட இங்க இருக்கு. அது கொடுத்துட்டு போதான் வந்தோம். வரேங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேல உன்னை நான் பார்க்க கூடாது. பார்த்த இடத்துலயே பணம் ஆயிடுவேன். தம்பி வா போலாம். ஒரு பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட பியூன் வேலை போட்டு கொடுத்துடலாம். ஆனா பில் கேட்ஸுக்கு எப்படி சார் வேலை கொடுக்கறது? என்ன டயானா? சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க சார். ஏதோ தெரியாம உங்கள்கிட்ட ஏட்டிக்கு புட்டியா பேசிட்டேன். என் தகுதிக்கு ஏற்ற ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஊரெல்லாம் கடன் வாங்க தெரியும். கடன் கொடுத்தவன் விரட்டினா பிடி உஷாவோட ஸ்பீடா ஓட தெரியும். என்ன டயானா?
ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துருங்க சார். எதை மறக்க சொல்ற? எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவன் நானு. என்கிட்டயே பிட் அடிச்சு பாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு பாடம் எடுத்தியே, அதை மறக்க சொல்றியா? இல்ல இந்த பேங்க் லோன் தரலன்னு சொன்ன உடனே நான் பெரிய ஆளானா இன்கம் டாக்ஸே கட்ட மாட்டேன்னு அரசாங்கத்துக்கே சவால் விட்டிய, அதை மறக்க சொல்றியா? இல்ல உலக வங்கியில கடன் வாங்குறதுக்கு இந்தியா ஏன் என்கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு சொன்னியே, அதை மறக்க சொல்றியா? எதடா மறக்க சொல்ற? சார் இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன் சார். உன்னை எப்படி நான் நம்புறது? நான் மாறலனா உங்கள்கிட்ட வேலை கேட்டிருக்க மாட்டேன், கடன் தான் கேட்டிருப்பேன். உனக்கா இல்லைனாலும் உங்க அப்பாக்காக நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு வேலை இருக்கு, ஆனா என்ன சார் அந்த வேலைக்கு நான் செட் ஆக மாட்டேனா? சே 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 சே, இந்த உலகத்திலே அந்த வேலைக்கு செட் ஆகிற ஒரே ஆளு நீதான்ப்பா. என்ன புரியலையா? நம்ம பேங்க்ல கிரெடிட் கார்டை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாம நிறைய பேர் இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் பிடிச்சு பணத்தை கலெக்ட் பண்றது தான் உன் வேலை. என்னடா? என்ன சார் மறுபடியும் கிண்டல் பண்றீங்களா? சரி நான் வரேன் சார். ஐயா சே சே சே, அப்படிலாம் இல்லப்பா. உட்காரு உட்காரு, சொல்றேன், உண்மைதான் சொல்றேன். ஒரு கடங்காரன் எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆவான்னு இன்னொரு கடங்காரனுக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை செலக்ட் பண்றேன். நீ இந்த வேலையை செய்யறியா இல்லையா? செய்யறேன் சார். அப்ப நாளைக்கே ஜாயின் பண்ணு. சரிங்க சார். இவர் முனிராஜ் 3,25,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கிறாரு. இவரும் அப்படிதான் 2,25,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் இவரு எங்க இருக்காருன்னே தெரியல. வீரசிங்கா, நீ என் கடை வாங்கியிருக்கியா? மாட்டினடா நீ. அட்ரஸ் அன்னவனா? பட் ஐ நோ. மனைவி இறந்துட்டாங்க. வீரசிங்கா இருக்காரா? இருக்காங்க. என்னங்க உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. சத்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சத்யா வந்திருக்காரு. சத்தியாவா? ஏய், அவனை வாசல்ல நிப்பாட்டு. அடியே, அவன் பக்கத்துல நின்னு பேசாத. காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவான். யோ வீரசிங்கா, என்னையா பேசுற? என்னடா சவுண்ட் கொடுக்குற? கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னடா ஆளே மாறிட்ட? புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்னு வந்திருக்கியா? அடப்பு, கடை வாங்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமா குடிச்சிட்டு வாழ்றவன் தான் மனுஷன். மானம் சூடு சொரணை ஏன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனும் கடை வாங்க மாட்டான். சோ நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற? என்ன நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுறேன்? இங்க பாரு, வீரசிங்கங்கிற பைனான்சியர்ட்ட பேசுறங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுறீங்க? ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது 2 பேங்க் தான். ஒன்னு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு? ஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க பேசலாம். யோ, நான் இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா. நம்மள பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்திருப்பான் போல இருக்கு. அவன் ரூட்லயே போய் பாப்போம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. யோ, நிறுத்தியா ரவுண்ட்ராலியா? ஏன் ஃபார்முலாவை எனக்கே போடுறியா? ஏய், உலகம் உருண்டை, ஓவரா ஆடக்கூடாது. எப்படி பேங்க்ல 2 காசு வட்டிக்கு வாங்கி வெளியில 10 காசு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேனா? நானா? என்கிட்ட காசு வாங்கினவில யோக்கியமா திருப்பி கொடுத்துருந்தா நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன். பூரா முள்ள மாறிட்டு முடிச்ச வீட்டையும் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தம்பி சார், நீங்க மட்டும்தான் கன் பார்ட்டி. ஐ லவ் யூ. அட் தி சேம் டைம் எக்ஸ் ஃபைனான்சியர், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். கண்ணா, ஒரு 10ஆம் தேதி இங்கே வருவேன். காசு எடுத்து வைக்கல சிங்கம் அசிங்கமாயிடும். தம்பி சத்யா, தம்பி சத்யா சார்,
சார் எக்ஸ்கியூஸ் மீ